கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. கௌரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸஸ் எடுத்தாச்சு. என் மருமகளுக்கு ரொம்ப அழகா எடுத்தாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி கௌரி, நாளைக்கு நாங்களாம் ஊருக்கு கிளம்புறோம். நீங்க எப்ப கிளம்புற மாதிரி இருக்கீங்க? அக்கா நாங்களும் நாளைக்கு காலையிலே கிளம்பிடுவோம் அக்கா. நல்லது கௌரி. சம்பந்தி நிச்சயதார்த்தத்துக்கு லேட் பண்ணிடாதீங்க, சீக்கிரம் வந்துருங்க. நான் சொல்லணும் இல்லை, நீங்க வந்துடுவீங்க. அப்புறம் 2-3 நாள் கல்யாணம், அதனால எல்லாமே நல்லபடியா சீக்கிரம் நடக்கணும். எந்த இடத்துல வந்துடக்கூடாது. என் மருமக நல்லபடியா என் வீட்டுக்கு வரணும். அதுக்கு என்ன சம்பந்தியமா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அதெல்லாம் நாங்க நேரத்தோட வந்துருவோம். உண்மையால் எல்லாம் சொல்லிட்டேனா? உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சதுல சீக்கிரமா ஊருக்கு கிளம்பி வாங்க. நாங்க சீக்கிரம் போயிடுவோம். நீங்களும் அது போல லேட் பண்ணாதீங்க, புரியுதா? இந்த நிச்சயதார்த்தமும் சரி கல்யாணமும் சரி நல்லபடியா நடக்கணும். வேதாமா அதெல்லாம் நாங்க லேட் பண்ண மாட்டோமா, எல்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்துருவோமா? சரி வந்துடணும். உண்மையால் கிளம்பலாமா? இரு வேதா, ஒரு நிமிஷம். கௌரி, உனக்கு என் அபிக்குட்டிக்கு அண்ணனுக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கேன், அதையும் வாங்கிட்டு போ. ஐயோ உண்மையாலுக்கா, நீங்க வேற ஏற்கனவே இனியன் தம்பி வேற எடுத்து கொடுத்துருக்காப்ல, இப்ப நீங்க வேற அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவன் பங்குக்கு எடுத்து கொடுக்குறான், இது நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறது. அது என் அபிச்சலத்துக்கு எடுத்து தரணும்ல, அதுக்காக தான் கொடுக்குறேன். வாங்கிக்கோ சரியா, வேணான்னு சொல்லக்கூடாது. அதான் ஓசில வருதுல, வரதையே வேணான்னு சொல்றீங்க. நீங்களா வாங்கணும்னு நினைச்சா வாங்க முடியாதுல்ல, வரும்போதே வாங்கிக்கோங்க. இல்லையா அந்த பேக் கூட. உண்மையாலத்த இல்ல, எங்களுக்கு ட்ரெஸ் வேண்டாம். அப்பா ஏற்கனவே எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டாராமா, இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. விட்டாங்க நீ வேணாம்னு சொன்னா அத்தை விட்டு வேணாம், அதெல்லாம் என் அபிக்குட்டிக்கு கொடுக்காம இருப்பேனா என்ன? கண்டிப்பா என் அபிக்குட்டிக்கு தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் என் மருமகளுக்கு. உனக்கு தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேனே, அதனால இந்த அத்தை கொடுக்கறது வேணாம்னு சொல்லாம வாங்கிக்கணும். இல்ல அத்தை வேண்டாம், அப்பா இப்பதான் ஃபோன் பண்ணாரு, அவரும் எடுத்திருக்காராமா. இருக்கட்டும். இனி மாமா நீங்க எடுத்து கொடுத்ததும் வேண்டாம். ஏய் என்னாச்சு அபிக்குட்டி உனக்கு? அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்க, அமைதியா இரு. நீங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, சின்ன பொண்ணு உனக்கு என்ன? அமைதியா இரு. அது சரி, இப்போ முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வரதுன்னு இதோட வேலையே. உமையால் சட்டை சருக்குன்னு கொடுத்துட்டு வா. இங்க பாருங்க, வாங்கிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. ஓசில வருதுல, வாங்கிட்டு போக வேண்டியதானே? வேதா ஆண்டி, எங்களுக்கு ஓசில வர திங்ஸ் எல்லாம் வேண்டாம் ஆண்டி. எங்க அப்பா காசு கொடுத்தே வாங்கி வச்சிருக்காரு, அது போதும் எங்களுக்கு. ஏய் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கூட கூட ஆர்கியூ பண்ணாதானே? இங்க பார், சின்ன பொண்ணு அடக்கமா அமைதியாரு. இங்க பெரியவங்க தானே பேசிட்டு இருக்கோம், நீ எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வர? ஏதா அமைதியாரு, நீ பேசுறது சரியில்லைல்ல. சும்மா சும்மா வார்த்தைக்கு வார்த்தை ஓசில ஓசிலன்னா அதான் அந்த பொண்ணுக்கு கோவம் வருது. அமைதியாரு. அபிக்குட்டி வேத சொல்றேன்னு கோவப்படாத, அத்தை வாங்கி கொடுக்குறேன்டா. உண்மையான அத்தை, நீ எதுக்கு இதை வேண்டான்னு சொல்ற? சாரி அத்தை, எங்களுக்கு வேண்டாம் அத்தை. அம்மா போலாமா? உண்மையாலக்கா தப்பா நினைக்காதீங்க, அபி வேணான்னு சொன்னா அது வேணாதாக்கா. இருக்கட்டும்க்கா. இல்ல கௌரி, நான் தப்பாலாம் எடுத்துக்கல, அபிக்குட்டி சொல்றதும் சரிதான். அபிமா வேதாக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். உண்மையால் நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்த பாண்டு கிட்ட நீ சாரி கேட்டுட்டு இருக்கான்? இவன் என்ன அவ்வளவு பெரிய மனுஷன் என்ன? மம்மி ப்ளீஸ், நீங்க பேசுறது நிறைய தப்பா இருக்கு மம்மி. நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? வெற்றிக்கண்ணா மம்மி பேசிட்டு இருக்கல, அமைதியாரு. வேதா அமைதியாரு. சரி, இதுக்கு மேல இங்க இருந்தா பிரச்சனை வந்துருமோன்னு தோணுது. சரி கௌரி, நீ எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பு, நாங்களும் கிளம்புறோம். வெற்றிக்கண்ணா வா கிளம்பலாம். சரிங்கக்கா நாங்க கிளம்புறோம். சரிம்மா நாங்களும் கிளம்புறோம். அபிக்குட்டி அத்தை உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன்னு கிளம்புறேன். சரிங்க அத்தை. உமையால் வா, நான் போறேன். கௌரி வேதா பேசுறது எதுவும் தப்பா எடுத்துக்காத. அபிமா வேதா ரொம்ப நல்லவம்மா, அவ இப்ப ஏதோ கோவத்துல இருக்கான்னு நினைக்கிறேன், அதான் இப்படி பேசிட்டு இருக்கா. தயவு செஞ்சு அவளை தப்பா மட்டும் எடுத்துக்காத. அத்தை எங்களை பத்தி உங்களுக்கே தெரியும்ல, நாங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரம் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டோம். ஆனா ஆன்ட்டிக்கு தான் எங்களை பிடிக்கல போல இருக்கு, எங்க மேல அவங்க ரொம்ப கோவத்துல இருக்காங்க. சரி, எங்களால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். எங்களுக்கு எந்த கோவமும் இல்ல அத்தை, நீங்க கிளம்புங்க. ஆன்ட்டி முன்னாடி போயிட்டாங்களே, நீங்க கிளம்புங்க. அபிக்குட்டி தேங்க்ஸ் செல்லம், நீ எவ்வளவு அழகா பக்குவமா புரிஞ்சுக்கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ் தங்கம். அபிமா சாரிடா. ஐயோ இது என்னம்மா, என்ன ஆளாளுக்கு சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? சரி நீங்க கிளம்புங்க, ஆன்ட்டி முன்னாடி போயிருக்காங்க, அது கோவமா வர போயிருக்காங்க, நீங்களா போங்க. ஆமாம்மா நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன்னு. கௌரி கிளம்புறேன், சம்மந்தி கிளம்புறேங்க. அம்மாடி மருமகளே பாத்துக்க, கிளம்புறேன்னு. சரிங்க அத்தை. சரிங்க அத்தை, நானே கிளம்புறேன். வெற்றி வா போலாம். போயிட்டு வரேன். அபிமா பாய்டா. சரிங்க மாமா. சரிங்க. சரி கங்க, நம்மளும் கிளம்புவோம், சீக்கிரம் போனா தான் ஆட்டோ பிடிக்க முடியும். நான் போலாம். ஆன்ட்டி ஆட்டோலாம் பிடிக்க வேண்டாம், வெயிட் பண்ணுங்க, நானே கேப் புக் பண்ணி தரேன். நீங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், நாங்க எப்படி வந்தோமோ அப்படி எங்களுக்கு போக தெரியும். நாங்க கிளம்புறோம். ஆமா தம்பி, நாங்க போயிடுவோம். நாங்க ஆட்டோல வந்தோம்ல, நாங்க வந்து ஆட்டோ வெளியில தான் இருக்கு, நாங்க உடனே கிளம்பிடுவோம். சரிப்பா நாங்க கிளம்புறோம், நீங்களும் கிளம்புங்க. சரிங்கக்கா கிளம்பலாம். வாமா போலாம்.
அபிமா வா போலாம். அபி வாடி போலாம். சரிக்கா கிளம்பலாம். ஏ அபி, ஒரு நிமிஷம். என்ன உங்க வீட்ல எல்லாரும் போயிட்டாங்க, கிளம்புங்க. உங்க மம்மி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, போங்க. அது எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். அபி சாரிடி, ஏன் மம்மி உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா மம்மி இப்படி நடந்துக்கிற ஆளே கிடையாது. அவங்க எல்லார்கிட்டயும் பொலைட்டா பேசுவாங்க. ஆனா ஏன் உங்ககிட்ட மட்டும் இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் மம்மி எப்படியாவது சமாதானப்படுத்துறேன். நீங்க உங்க மம்மியை சமாதானப்படுத்தி என்ன பண்ண போறீங்க? இல்ல எனக்காக எதுக்கு உங்க மம்மியை நீங்க சமாதானப்படுத்தணும்? உங்களுக்கு எனக்கும் என்ன இருக்கு? என்ன இல்லடி, உனக்கும் எனக்கும் எல்லாமே இருக்குடி. அது உனக்கும் புரியும், எங்க அம்மாவுக்கும் புரியும். புரிய வைப்ப. சரி, இங்க பாரு, இப்ப நீ கோவத்துல இருக்கன்னு நல்லாவே தெரியுது. நான் இப்ப எதுவும் பேசல. நான் அப்புறமா நீ சமாதானம் ஆனதுக்கு அப்புறமா பேசுறேன். அப்புறம் உனக்காக நான் ட்ரெஸ் எடுத்தேன். ப்ளீஸ் இதை வாங்கிக்க. அது எப்படிங்க உங்க அம்மா வாயால சொன்னதை நீங்க செயல்ல காமிச்சிட்டீங்க? நாங்க ஓசில வாங்கி வாழ்றவங்களா? ஏங்க உங்க அம்மா வாயால சொல்லி எங்களை குத்தி காமிச்சிட்டாங்க, நீங்க செயல்ல செஞ்சு குத்தி காமிக்கிறீங்க போல இருக்கேன். ஏய் ப்ளீஸ் டி, மம்மி மேல இருக்க கோவத்துல நீ என்ன ஹர்ட் பண்றதா நினைச்சு வேணும்னு பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நீ என்ன நினைச்சாலும் சரி, நான் உனக்காக ஆசையா எடுத்தேன். ப்ளீஸ் இதை வாங்கிக்க, எனக்காக வாங்கிக்க. கல்யாணத்து அன்னைக்கு நீ இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கணும். நான் உனக்காக ரொம்ப ஆசையா எடுத்தேன். ப்ளீஸ். ஹலோ, நீங்க யாருங்க எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு? நீங்க எனக்காக ஆசையா எடுக்கிறதுல என்ன இருக்கு? உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன், அப்புறம் எனக்காக ஆசையா எடுத்துன்னு சொல்றீங்க. நீங்க பாருங்க, உங்க மம்மி சொன்னது உண்மையை நிரூபிச்சிடாதீங்க. கொண்டு போங்க. உங்க அம்மா பேசுறதால கேட்டு தானே இருந்தீங்க, அப்புறம் அதிகம் மீறி கொண்டு வந்து கொடுக்குறீங்க. இதெல்லாம் நல்லதுக்கல. நான் கிளம்புறேன். உனக்கு என் மம்மி மேலேயும் கோவம் இல்லை, என் மேலேயும் கோவம் இல்லை, எனக்கு நல்லா தெரியும். ஆனா மம்மி பேசின வார்த்தைகள் உன்னை ஹர்ட் பண்ணியிருக்குன்னு மட்டும் தெரியுது. அது கண்டிப்பா ஹர்ட் ஆகக்கூடிய வார்த்தை தான். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டி. சீக்கிரமே மம்மியும் உங்ககிட்ட சாரி கேட்பாங்க. கண்டிப்பா நான் கேட்க வைப்பேன். என் மம்மி இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சாரி கேட்டது கிடையாது. ஏன்னா அவங்க இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணது கிடையாது. ஆனா இப்ப நானே பார்த்தேன், உன் விஷயத்துல என் டார்லிங் அவங்க ரொம்ப தப்பாக தான் நடந்துக்கிட்டாங்க. அதுக்காக அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களே வந்து உங்ககிட்ட சாரி கேட்பாங்க. இங்கே பாரு, அவங்க மேலே உள்ள கோவத்தில் என்ன அவாய்ட் பண்ணாத. ப்ளீஸ் இதை எடுத்துக்க. ஹலோ, உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. இங்கே பாருடி, டைம் ஆயிட்டு இருக்கு, எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னா கேளு, இதை வாங்கிக்க. என்ன உங்க அதிகாரத்தை யூஸ் பண்ணலாம் நினைக்கிறீங்களா? உங்க பண அதிகாரம்லாம் இங்க எங்க கிட்ட செல்லுபடி ஆகாது. தயவு செஞ்சு கிளம்புங்க. அப்படிப்பட்டவன் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். சரி, இப்போ உனக்குள்ள உள்ள ஆதங்கத்தை தான் கொட்டிட்டு இருக்கேன்னு தெரியுது. இங்க பார், இதை நான் இங்க வச்சுட்டு போறேன். இதை நீ எடுத்துப்பங்கிற நம்பிக்கையில தான் வச்சுட்டு போறேன். கல்யாணத்தன்னைக்கு இந்த சாரியை தான் நீ கட்டியிருக்கணும். இங்க பாருங்க, கண்டிப்பா நான் இதை எடுக்க மாட்டேன். சரி, நீ ஒன்று பண்ணு, இதை நீயே உன் கையால கொண்டு போய் அந்த பாஸ்கெட்ல போட்டு போயிடு. சரியா? நான் கிளம்புறேன். ரொம்ப தலைவலியும் இருக்கு, மைண்டே சரியில்லை. கடவுளே. வேதா, வேதவல்லி. யாரு யார் என்ன கூப்பிட்டது? வேதவல்லி யார் அது? உண்மையால் மட்டும்தான் என்னை இப்படி கூப்பிடுவான். யார் கூப்பிடுறதுன்னு தெரியலையே. யாருன்னு கேட்கறானா? யாரு இன்னுமா தெரியல நான் யாருன்னு? வேதவல்லி, நீ என்ன வேதா அப்படி பார்க்குற? நீ வேதானா? நான் வேதவல்லிமா. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீ தானா? நான் தான் நீ. ஆமா தானே? ஓ, மனசாட்சியா? இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்க? என்னடி மனசாட்சியா? நான் அவ்வளோ அசால்ட்டாக கேட்டுட்டேன். நான் உன் மனசாட்சிடி. உன் மனசு இங்கே யாருக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும். அது உனக்கு புரியும்ல? நீ வெளியில் எவ்வளோ ரகடாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள எப்படின்னு ஏன் ஒருத்திக்கு தான் தெரியும். தெரியும்ல? இப்போ இதெல்லாம் சொல்ல தான் வந்திருக்கியா? இங்கே பாரு, நான் ஏற்கனவே தலைவலின்னு டென்ஷன்லையும் இருக்கேன். தயவு செஞ்சு போ, என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடு. வேதவலி, உன் தலைவலிக்கும் டென்ஷனுக்கும் என்ன காரணம்? இந்த ரெண்டுத்துக்கும் யார் காரணம்? என் தலைவலிக்கும் டென்ஷனுக்கும் ஒருத்தி தான் காரணம். அவள் மட்டும்தான் காரணம். அவளை நினைச்சாலே எனக்கு தலைவலி வருது, பீப்பெல்லாம் அதிகமாகுது. உன் தலைவலிக்கும் டென்ஷனுக்கும் நீ சொல்ற பாரு ஒருத்தி, அவ காரணம் இல்லை.
நான் சொல்ல போறேன் பேர் அவதான் காரணம். நீ யார சொல்ற? வேற யாரு? உன் தலைவலிக்கும் டென்ஷனுக்கு காரணம் இந்த வேதவள்ளி தான். ஏய், என்ன உளறிட்டு இருக்க? நான் சொன்னதுக்கு அர்த்தம் உனக்கே புரிஞ்சிருக்கும். சரி, இருந்தாலும் நானே புரியுற மாதிரி சொல்றேன். நீ சொன்னிய ஒருத்தி, அவ யாரு? அந்த சின்ன பொண்ணு அபிநயா. அவ தானே உன்னோட தலைவலிக்கும் டென்ஷனுக்கு காரணம்ன்ற. வேற அவ மட்டும் தான். அவ பேரை கூட முன்னாடி சொல்லாத. என்னன்னு தெரியல, அவ்வளோ ஆத்திரமா வருது. டென்ஷன் ஆகாதம்மா, இவ்வளோ கோவலாம் உடம்புக்கு ஆகாது. ஆமா, அப்படி அவ என்ன தப்பு பண்ணிட்டானே நீ இவ்வளோ ஆத்திரப்படுற? அவ என்ன பண்ணலாம்? ஒரு டீசென்டான ஷாப்ல எப்படி நடந்துக்கணும்னு அந்த சைன்ஸ் இல்ல, ஒரு டீசென்ட் பிஹேவியர் இல்ல அவகிட்ட. நிறுத்து, பேசிட்டே போகாத. உன் மனசாட்சி தொட்டு சொன்ன அந்த சின்ன பொண்ணு பண்ணது ஏதாவது தப்பு இருக்கான்னு என்ன பேசிட்டு இருக்கா? அவ பண்ணது தப்பு இல்லையா? அவ்வளோ பெரிய ஷாப்ல இப்படிதான் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருப்பாங்களா? அது டீசெண்டாவா இருக்கு? வேதா, உன் பிரச்சனை அது இல்லை. அவ ஓடி பிடிச்சி விளையாடுறது உன் பிரச்சனை கிடையாது. அவ ஜாலியா சந்தோஷமா இருக்கிறது உன் பிரச்சனை கிடையாது. உன் பிரச்சனையே வேற. அந்த பொண்ணு சுட்டித்தனமா இருக்கிறது இயல்பு தானே. அந்த பொண்ணு வயசுல உள்ள எல்லாருமே அவ்வளோ சுட்டித்தனமா தானே இருப்பாங்க. இங்க பாரு, இப்ப நீ எனக்கு எதுவும் விளக்கமா கொடுக்க வேணாம். எனக்கு அவளை கண்டாலே வெறுப்பு தான் வருது. அவளை பார்த்தாலே பிடிக்கலாம். சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இங்க வந்து நிக்காதா, நீ கிளம்பு. இருமா, இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை நான் சொல்ல வேணாவா? அவ ஓடி பிடிச்சி விளையாடுன ஆளுதான் பிரச்சனை, சரியா? ஏய், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா? என்னம்மா என்னென்னமோ சொல்றேன்ற? இவ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாலேன்னு ஷாக்கா இருக்கா? நான் தான் ஆரம்பத்தே சொன்னல, நீதானா நான் தான் நீனு. உன் மனசாட்சிடி நானு. நீ என்ன நினைக்கிற, என்ன பார்த்தேன்னு எனக்கு தெரியாது. அந்த அபி ஓடி பிடிச்சி விளையாடுனது உன் பையன் வெற்றி கூட. அதுதான் உன் பிரச்சனை, கரெக்டா? ஏய், சத்தமா பேசாத. ஆமா, நான் அதை பார்த்தேன். அதை பார்த்ததுனால்தான் எனக்கு கோவமே வந்தது. அடி பைத்தியக்காரி, விளையாடுறது ஒரு குத்தமா? அதுக்கு எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? இங்க பாரு, விளையாடுறது குத்தம் இல்ல, அவ என் பையன் கூட விளையாடுறது குத்தம். அவ என் பையன் கூட பேச கூட கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவ்வளவு பெரிய ஷாப்ல 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. அதை பார்த்த அந்த நிமிஷம் என் மனசு எவ்வளவு உடஞ்சு போச்சுன்னு எனக்கு தான் தெரியும். அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருக்கு. எனக்கு ஒரு வகையான கோபம் ஆத்திரம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுலயும் இன்னைக்கு நான் பார்த்த விஷயம், அங்க மட்டும் என் பையன் இல்ல, அவ்வளோ ஆதியா இருக்கு உடைச்சிட்டு இருப்பேன். வேதவழி, நீ பேசுறது சரியா? வேதவழினா நியாயமானவன் கேள்விப்பட்டிருக்கேன். எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் தீர்ப்பு கொடுக்குறவன் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப நீ தப்பா பேசுறியோன்னு தோணுது. உனக்கு புரியலாம், அநியாயமா பேசுறியடி. அபி ஓடி பிடிச்சி விளையாடுனது தப்புனா அபியோட விளையாடுனது உன் புள்ள வெற்றி என்னன்னு? அப்ப அவன் மேலேயே உனக்கு என்ன கோபமும் வரல? வாய மூடு. அவ ஏன் புள்ள, வேதாவோட புள்ள. வேதாவோட புள்ள மேல கோவப்பட வேணாம். இங்க பாரு, ஏன் புள்ள மேலாம் எனக்கு எந்த கோபமும் வராது. அவ என்ன தப்பு பண்ணாலும் சரி, எனக்கு அவன் பேர்ல எந்த கோபமும் வராது. ஆனா இவ பேர்ல எனக்கு கோவம் இல்ல, ஆத்திரமே வருது. ஊருக்கே நியாயமா நடந்துக்கிறவன் ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் அநியாயமா நடந்துக்கிட்டா எப்படிடி? உன் புள்ள மேல தப்பு இருக்கு, ஆனா உன் பிள்ளைய திட்ட மாட்டாளாமா. அடுத்த வீட்டு பிள்ளைய அடிக்க கூட செய்வாளாமா. ரொம்ப அநியாயமா இருக்கேடி. வேதவல்லியா இது? இங்க பாரு வேதா, நீ பண்றது தப்பு, பேசுறது தப்புன்னு உனக்கே தெரியும். நான் பண்றது எதுவும் தப்பு கிடையாது. தப்பு எது சாரி எதுன்னு எனக்கு தெரியும். நீ சொல்லி தரணும்னு எனக்கு அவசியம் இல்ல. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏன் புள்ள கூட ஓடி பிடிச்சி விளையாட அவ யாரு? இங்க பாரு, ஜஸ்ட் விளையாடுனதுனாலதான் இவ்வளவு தூரம் அமைதியா இருக்க. வேற ஏதாவது நடந்திருந்தது அவளை கொன்னுட்டு இருப்பேன். வேதா, ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்க. உனக்கே தெரியும் நீ பேசுறது பண்றது எல்லாமே தப்புன்னு. உள்ள பாசத்துல தப்பு பண்ணாத, பாத்துக்க. சொல்லிட்டேன்னா எனக்கு தெரியும் எது தப்பு எது சரின்னு. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. நீ பண்ண தப்புக்கு நீயே வருத்தப்படுவ. அப்ப வர, இப்ப நான் போறேன். யோசி வேதா, யோசிக்காம விட்டுறாத. நீ ரொம்ப நல்லவ. உள்ள பாசத்துல அநியாயமா இன்னொரு பொண்ணோட சாபத்தை வாங்கிக்காத, சரியா? இன்னமும் உனக்கு அபி பொண்ணை பத்தி புரியல. அவன் ரொம்ப நல்ல பொண்ணடி. அவன் நினைச்சிருந்தா ஓ பையன் தான் என்ன விரட்டிட்டு வரான், அவனால தான் ஓடி வந்து உன்னை மோதனேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். ஆனா அவ எந்த இடத்துலயும் உன் பையனை உன்கிட்ட காட்டியே கொடுக்கல. இதுலயே தெரியல அவ எவ்வளவு தங்கமான பொண்ணுன்னு. மறுபடியும் சொல்றேன், யோசி, முட்டாள்தனமா முடிவெடுக்காத, சரியா? ரிஷிதாலே, நீ போய் அந்த பொண்ணு கூட விளையாடிட்டு இருக்க. எனக்கு அதை பார்க்கும்போது அந்த செகண்ட் மம்மிக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ஆனா எதையும் உன்கிட்ட காமிச்சிக்க கூடாதுன்னு தான் அந்த பொண்ணை திட்டினேன். வெற்றி, நான் அந்த பொண்ணை எந்த அளவுக்கு கோவப்பட்டு திட்டுறேனோ அந்த அளவுக்கு நீ அவளை விட்டு விலகியே இருக்கணும். அவ கூட நெருங்க கூடாது, அவ கூட நீ பேசவும் கூடாது, ஏன் அவளை நீ பார்க்கவும் கூடாது. மம்மிக்கு அதான் வேணும். என்னன்னு தெரியல, அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லதான். ஆனா எனக்கு அவளை கண்டாலே கோவம் வருதே. என்னமோ எனக்கு சொந்தமான ஒரு பொருளை அவன் என்கிட்ட எடுத்துட்டு போயிடுவானு பயமா இருக்கு. அதனால எனக்கு அவ பேர்ல கோவமா வருது. அவளை என்கிட்டயும் சரி வெற்றிக்கிட்டையும் சரி
நெருங்க விடக்கூடாது. குறிக்கி இந்த மனசாட்சி வேற நம்மள ரொம்ப குழப்பி விட்டுட்டு போகுது. ஆமா, அவ பேர்ல தப்பு இல்லதான். ஆனா ஏன் பையன் கூட அவ விளையாடுறது தப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் அது பெரிய தப்பு. அதனால தான் நான் அவளை கண்டிச்சேன். மம்மி டார்லிங், வாடக்கண்ணா. என்ன இந்த டைம்ல மம்மி தேடி வந்திருக்க? ஏமா தூக்கம் வரலையா? ஆமாம் மம்மி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன். மம்மி ஃப்ரீயா பேசலாமா? ஏன் வெற்றி டார்லிங் இதை கேட்கணுமா என்ன? என் டார்லிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மம்மி எப்பவும் ஃப்ரீ தான். வாடக்கண்ணா, இந்த நைட் டைம்ல மம்மி கிட்ட என்ன பேச போறேன்? வா. இல்லை மேம், ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். மார்னிங் வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியல, அதான் இப்போவே பேசிடலான்னு வந்தேன் மம்மி. ஓகே டார்லிங், நோ ப்ராப்ளம். வா வந்து உட்காரு. இட்ஸ் ஓகே மேம், இருக்கட்டும். மம்மி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? சொல்றா கண்ணா. மம்மி, நீங்கள் எப்போவுமே கரெக்டாக பேசுவீங்க, கரெக்டாக நடந்துப்பீங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணால் கூட இப்படி பண்ணக்கூடாதுடா கண்ணா, இப்படி தான் இருக்கணும்னு எனக்கு நீங்கள் நிறைய எடுத்து சொல்லுவீங்க. நான் என்ன, டேடியாக இருக்கட்டும், உண்மையால் அம்மாவாக இருக்கட்டும், இனியன் அண்ணா, பெரியப்பா, யார் எது பண்ணாலும் சரி, அவங்க சின்ன தப்பு பண்ணாலும் நீங்கள் அதை திருத்திட்டே இருப்பீங்க மம்மி. வெற்றி டார்லிங், எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? கேட்க வந்த விஷயத்தை ஸ்ட்ரைட்டாவே கேளு டார்லிங். இல்லை மம்மி, இன்னைக்கு நீங்கள் ஷாப்பில் அபிகிட்ட நடந்துக்கிட்டது ரொம்ப தப்புன்னு எனக்கு தோணுது மம்மி. வெற்றி டார்லிங், நான் நினைச்சதுதான் நீ எப்படி இந்த விஷயமா என்கிட்ட பேசுவேன்னு தெரியும். பரவாயில்ல, கொஞ்சம் டிலே பண்ணி பேசுவேன்னு நினைச்சேன். நீ இவ்வளோ சீக்கிரமே பேசுற. சரி, இதுல மம்மி என்ன தப்பு பண்ண? என்ன மம்மி பேசுறீங்க? அங்க நீங்க பண்ணது மட்டும் தான் தப்பு. அபி மேல எந்த தப்புமே இல்லை மம்மி. அபி அவ சுட்டித்தனமா விளையாடிட்டு இருந்தான், அவ்வளவுதான். அவ விளையாடும் போது தெரியாம அவங்களை இடிச்சிட்டான். ஆனா அதுக்கு நீங்க பேசின பேச்சு ரொம்ப பெருசா இருந்தது மம்மி. அது மட்டும் இல்ல, அவ விளையாடிட்டு இருந்தது யார் கூட தெரியுமா? ஓ, அப்போ அந்த இடத்துல மம்மி தான் தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே டார்லிங், மம்மி தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். ஆமா, அவ யார் கூட விளையாடிட்டு இருந்தா? மம்மி, இப்ப நீங்க என் மேல கோவமா இருப்பீங்கன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா இது வரைக்கும் நான் உங்களை எதிர்த்து கூட பேசுனது கிடையாது. ஆனா இப்போ இப்படி பேசுறேன்னு நினைக்கும் போது உங்களுக்கு என் பேர்ல கோவம் வரும் தான். ஆனா உண்மையை சொல்லணும்ல மம்மி, அபி அங்க ஓடி பிடிச்சி விளையாடினது ஏன் கூட தான். நான் விரட்டிட்டு வந்ததுனால தான் அவ ஓடி வந்து உங்க மேல மோதிட்டான். இல்லைன்னா அவ கண்டிப்பா உங்க மேல மோதி இருக்க மாட்டா மம்மி. வெரி குட் ரக்கனா. எங்க இந்த விஷயத்த இதை மம்மி கிட்ட சொல்லாம மறைச்சிருயோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, வந்து உடனே சொல்லணும்னு நினைச்ச பத்தியா? இதான் என் பையன் சொல்றது. வெற்றி டார்லிங், நீ விரட்டிட்டு வரதான் அவ ஓடி வந்து என் மேல மோதினாலும் எனக்கு தெரியும். டார்லிங், நான் எதனால திட்டினேன்னு நிதானமா யோசிச்சு பாரு, அப்போ உனக்கே புரியும். உன்கிட்ட மறுபடியும் சொல்றேன், அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளவா பேச்சு வச்சுக்காத. என்னன்னா என்ன, இந்த மேரேஜ் முடிஞ்சதும் அவளை பார்க்கறதே அவாய்ட் பண்ணு, புரியுதா? மம்மி இப்போதைக்கு இவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே மம்மி கிட்ட எதுவும் கேட்காத. ஓ, போய் தூங்கு. போடாக்கண்ணா. இல்ல மம்மி, நான் என்ன சொல்றேனோ. வெற்றி டார்லிங், மம்மி ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் எப்பயும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். நீ கம்மா போட்டு ஸ்டார்ட் பண்ண வேணாம். ஓ, போய் தூங்கு. போடாக்கண்ணா. மம்மி, வெற்றி டார்லிங், டைம் ஆயிடுச்சு. நீ இவ்வளோ நேரம் முடிச்சிட்டு இருக்க ஆளே கிடையாது. ஓ, போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. போடாக்கண்ணா. மம்மிக்கு தெரியும் எங்க என்ன பண்ணணும், எங்க எப்படி பேசணும், எங்க எப்படி நடந்துக்கணும்னு மம்மிக்கு தெரியும். மம்மிக்கு நீ சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. மம்மி என்ன சொல்றனோ அதை கேட்டு நடந்துக்க, சரியா கண்ணா? போ போ டார்லிங். அப்படி என்ன நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்? அந்த ஆண்டி அந்த ஷாப்ல வச்சு நீ இப்படி பேசுறாங்க. சுத்தி எத்தனை பேர் என்ன பார்த்தாங்க. ச்சே, என்ன தப்பு பண்ணிட்டேன்? என் மனசு கஷ்டப்படணும் கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கவே இல்லை. அப்படி என்ன தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், தனியாக கூட்டிட்டு போயிட்டு அட்வைஸ் பண்ணலாம்ல. இப்படி தேவையில்லாமலாம் பேசுவாங்க. ஆமா, எங்ககிட்ட பண காசு இல்லதான், நாங்க அவங்கள விட கீழே தான். அதுக்காக இதெல்லாம சொல்லி காமிச்சு பேசுவாங்க. அவங்க இவ்வளோ பெரியவங்க தானே, இப்படியெல்லாம் ஒரு சின்ன பொண்ணுகிட்ட பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன் அந்த ஆண்டி இப்படி நடந்துக்கிட்டாங்க? அந்த ஆண்டி பேர்ல எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருந்தது. ஆனா அது எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல உடச்சி எரிஞ்சிட்டாங்க. ஐயோ, இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவங்க முன்னாடியே போயிடக்கூடாது. எப்படியாவது அவங்க கண்ணில் படாம ஒளிஞ்சாவது என் அக்கா கல்யாணத்தை பார்த்துட்டு தூரம் வந்துடணும். என் அக்காவுக்கு கல்யாணம் ஆனாலும் அவ்வளோவெல்லாம் நான் உண்மையாலத்தை வீட்டுக்கு போக மாட்டேன். இந்த ஆண்டி அங்கே இருந்தாலும் இருப்பாங்கல்ல. ஆமாம், நான் கொஞ்சம் கொஞ்சமாக என் அக்காவையே மறந்துடுவேன். இப்போ கூட எங்கள் என் அக்கா கூட இருந்தால் நான் அழுது கண்டுபிடிச்சிருவாளேன்னு அவளை
அம்மா ரூமுக்கு அனுப்பி விட்டுட்டு இப்போ நான் இங்கே தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன். அக்கா, என்னக்கா இதெல்லாம்? நான் என்ன தப்பு பண்ணேன்? அந்த ஆண்டி என்ன ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே என்ன பிடிக்கல. அதான் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே. நான் என்ன தப்பு பண்ணேன்? எதனால் என்ன பிடிக்கல? அந்த ஆண்டி கிட்ட மரியாதை தான் பேசுகிறேன், மரியாதையாக தான் நடந்துக்கிறேன். ஆனால் என்ன அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் எப்படி நடந்துக்க முடியும்? நானாக தானே இருக்க முடியும். ம், ஆமாம்மா, நீயாவே இரு. யாருக்காகவும் உன்னை மாத்திக்க வேண்டாம். ஹாய் ஹாய் டார்லிங். என்னது இங்கே அவர் நிற்கிற மாதிரி இருக்கு? இது கனவா இல்லை நிஜமா? ம், நீங்கள் சந்தேகமா வேணாம், நான் நிஜம்தான். நிஜமா தான் உன் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கேன். நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேல நான் வருவேன்னு.